16 பெற்று பெருகி வாழணும். அம்மா, ஒரு ஆண் குழந்தையை பெற்று நம்ம வம்சத்தையும் உன் கணவன் வம்சத்தையும் பெருக செய்யுமா. ஐயா, எதிரில் காராம்பசம் இன்றைக்கு நல்ல சகுனம். பொண்ணுமா அப்படி அனுப்புங்க. வாங்க வாங்க. நல்ல சகுனம் பார்த்து எங்க பொண்ணு அனுப்புற இந்த நேரத்துல எதிரில் வரையடி மலடி. உனக்கு நேரம் காலம் ஒண்ணு புரியாதா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு புழு பூச்சி கூட உன் வயிற்றுல பிறக்கல. போங்க போங்க, உள்ள போங்க. நல்ல சகுனம் பார்த்து. அவங்க வேணும்னு ஒண்ணு கட்டல. நம்ம தலைவயத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? பிள்ளைங்க இல்லாம இருக்கிறது நம்ம துரதிருஷ்டம். ஆனா அந்த பரமேஸ்வரனை தினமும் நீ பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனே நமக்கு கருணை காட்டலனா நீ அவனுக்கு பூஜை பண்ண சொல்லு. சோதனை பண்ற சொல்லு சொல்லுப்பா. சுவாமி, எனது பக்தி இவ்வளவு வேண்டிக் கொள்கிறாளே, அவளுக்கு தாங்கள் பிள்ளைவரம் தரக்கூடாதா? முதலில் அவர்கள் தேசத்திற்கு பரிகாரம் பண்ணி பிறகு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றலாம் தேவி. சுவாமி, நாங்கள் காசிக்கு போய்விட்டு கால்நடையாக வந்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரமானதால் இன்று உங்கள் இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டு பொழுது விரும்புவதும் எழுந்து போகிறோம். அனுமதிக்கிறீர்களா? தாராளமா சுவாமி. காசிக்கு போயிட்டு வந்தவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்களா எங்க வீடு தேடி வந்தது எங்க அதிர்ஷ்டம். தயவு செஞ்சு எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்கே பிள்ளைகள் யாரும் காணவில்லையே? அந்த பரமேஸ்வரன் எங்களுக்கு இன்னும் இந்த பாக்கியத்தை கொடுக்கல. அந்த பரமேஸ்வரன் கருணை எல்லோர் மேலும் இருக்கிறது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ பண்ணிய தப்புக்கு உமக்கு பிள்ளைகள் இல்லை. உனது மாதவிடாயில் உபயோகித்த அழுக்கு துணிகளை வெளியில் சென்ற போது இருட்டில் எரிந்தாய். அந்த சமயத்திலேயே முட்டை உடைந்து வெளியில் வந்த 2 பாம்பு குட்டிகள் அந்த அழுக்கு நாற்றத்தை தாங்க முடியாமல் இறந்து போய்விட்டன. அவற்றின் தாயின் சாபத்தால் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? இருக்கிறது. இங்கே அருகிலேயே மேல்மருவத்தூர் இந்த புண்ணிய கஷேத்திரம் இருக்கிறது. நாகலோகத்தின் தீபம் நாகசுந்தரி ரூபம் அருள் வடிவம் அல்லவோ, அவள்தான் நாகதேவதை என்பவள். தோஷங்கள்
எஜமா. எஜமா, என்ன கண்ணையா, என்னாச்சு? பசு மடியில ஒரு பாம்பு வாய் வச்சு பால் குடிச்சது. அந்த பாம்பை நான் கொன்னுட்டேன். இப்ப என் வீடு பூரா பாம்பு புத்தாயிடுச்சுங்க எஜமா. பயமா இருக்கு எஜமா. வீடு பூரா ஒரே பாம்பு மயமா இருக்கு. வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. பாம்பை கொல்றது பிரம்மகத்தி அளவு தோஷம். 16 தோஷங்கள்ல ரொம்ப பெரிய தோஷம் சர்ப தோஷம். ஆகையினால முதல்ல செத்துட்ட இந்த பாம்புக்கு சாஸ்திரோக்தமா ஈமச் சடங்கு பண்ணணும். சிவசிவா, என்னப்பா இந்த அற்புதம்! சாட்சாத் நாகதேவதை இந்த கல்லு மேல பிரதீட்சமாயிருக்கு. இது சாதாரணமான பாம்பல்ல சுவாமி, தெய்வ சர்ப்பமா தான் இருக்கணும். சர்ப்ப ஈமச்சடங்கு பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாகச்சிலையை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுவோம். நீ எனக்கு வேண்டும், உன் உருவம் எனக்கு வேண்டும், உன் பருவம் எனக்கு வேண்டும். நாகராஜன் மகளையே நீ பலாத்காரம் செய்ய நினைக்கிறாயா கயவனை? நீ என்றைக்கு தவறு பண்ணினாயோ அன்றைக்கே உன்னை விரட்டி இருக்க வேண்டும். உனது தந்தை தாய் முகத்துக்காக உன் மீது இரக்கம் காட்டி எத்தனை நாள் உன்னை விட்டு வைத்தோம். தெய்வ பக்தி, ராஜபக்தி, குருபக்தி இவை இல்லாதவர்களுக்கு இந்நாகலோகத்தில் சிறிதும் இடமில்லை. உன்னுள் இருக்கும் நாகசக்தி செயலிழந்து போகட்டும். உன்னை இக்கணத்திலேயே நிரந்தரமாக இந்த நாகலோகத்தை விட்டு வெளியேற்றுகிறோம். என்னை வெளியேற்றுகிறீரா? என் சக்தியை இழக்கச் செய்கிறீரா? சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். நான் என்னவானாலும் பரவாயில்லை. அந்த நாகவீரன் பூலோகத்தில் எந்த நிலையில் இருக்கிறான் தெரிந்ததா? அளவில் அடங்கா பெருமையே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, அளவில் அடங்கா பெருமையே. நாகராஜ நாகராஜ போற்றி போற்றியே, நாளும் எம்மை காக்க வேண்டும் போற்றி போற்றியே. நாகராஜ நாகராஜ போற்றி போற்றியே, நாளும் எம்மை காக்க வேண்டும் போற்றி போற்றியே. அளவில் அடங்கா பெருமையே, சொன்னால் சேர்ந்தின் புனிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, அளவில் அடங்கா பெருமையே, அளவில் அடங்கா பெருமையே. ஐயோ, இங்க ஒரு புத்து வந்திருக்கு. எப்படி இதை உடனே எசமா கிட்ட சொல்லணும். எசமா, நாகசபை கிட்ட ஒரு புத்து வந்திருக்கு. எசமா. புரோகிதரே, நீங்க சொன்னது உண்மைதான். அது கடவுள் பாம்புங்கிறதுனாலதான் பொழுது விடியறதுக்குள்ள புத்து வளர்ந்திருக்கு. நாம ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. அம்மா, என்னை அத்தை வீட்டுக்கு அனுப்புங்கள். எதுமா உன் அத்தை வீடு? சாதாரண பாம்பென்று நினைக்காமல் தன் சொந்த பிள்ளை என்று நினைத்து யார் என் நாகவீரனுக்கு ஈமச்சடங்கு செய்து கோயில் கட்டி பூஜை பண்ண வைத்தார்களோ அவர்கள்தான் என் உறவினர்கள். நாகவீரன் சமாதிதான் என் அத்தை வீடு, அதுதான் என் அரண்மனை. பக்தர்கள் கோரிக்கை நிறைவேற்றிக் கொண்டு அங்கேயே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். அம்மா, தந்தை தாயின் வார்த்தையை பிள்ளைகள் கேட்க வேண்டும். பிள்ளைகள் விருப்பத்தை பெற்றோர்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். என்னை ஆசீர்வதியுங்கள். தோஷங்களையும் பரிகாரம் பண்ணுவதற்காக இந்த நாகசுந்தரி அங்கே நாகதேவதையாக நிலைத்திருக்கிறாள். நீங்கள் பண்ணிய தப்பை ஒப்புக்கொண்டு அங்கே நாகச்சிலையை பிரதிஷ்டை பண்ணுங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகும். தயவு செஞ்சு தாங்களே முன்னால இருந்து இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும். நாகதோஷ பரிகாரத்துக்கு நாக பூஜை செய்கின்றோம். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணீங்க.
உங்களுக்கு குழந்தைகள் உண்டாகட்டும். சுவாமி, அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? என்ன இது விசித்திரம்? அவ சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரனா தான் இருக்கணும். அவளே வந்து இதை பிரதிஷ்டை பண்ண வச்சிருக்கான்னா இது ஒரு புண்ணியட்சேத்திரம் ஆகுங்கிறதுல சந்தேகமே இல்ல. நீங்க 2 பேரும் மகாபாக்கியசாலி. உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். கௌரி, 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 என்னாச்சு? ஓ, கொஞ்சம் கத்துக்கமா. எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை குறுக்கு திரும்பி இருக்குமா? ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரம் போன தாய்க்குள்ள 2 உயிருக்கு ஆபத்து. என்ன பண்றது? இந்த ஊர்ல வைத்தியர்ல அவ புருஷனும் இங்க இல்ல. அப்படின்னா இப்பயே ராமபுரத்துக்கு கொண்டு போயிடுவேன். சரி, ஆகட்டும். கௌரி, கௌரிமா, கௌரிமா, என்னங்க என்ன ஆச்சரியம்? உன் வயிற்றுல இருந்த குழந்தை குறுக்க திரும்பி உன் உயிருக்கு ஆபத்தா இருந்துச்சேம்மா. இப்ப எப்படி இந்த பிரசவம் ஆச்சு? என்ன அந்த நாகம்மாவோட அம்மா, என் குழந்தைக்கும் மனைவிக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்துக்கும். என் வாழ்நாளெல்லாம் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆசீர்வாதத்தால பிறந்த இந்த குழந்தைக்கு நாகலட்சுமி பேர் வைக்கிறேன். என்ன இது? பாம்பும் வரல, நாம வச்ச பாலையும் குடிக்கல. கட்டிக்கிட்டு ஒய்யாரமா வந்து பால் வைக்கிறா. இந்த நாகரே வந்து குடிப்பாளா? யார் வந்து வைக்கணுமோ அவங்க வச்சாதான் குடிப்பா.
சொன்னதாட்டம் நான் புத்துக்கு பூஜை பண்ண அப்புறம் தான் எனக்கு நல்ல கணவர் கிடைச்சாரு. அந்த அம்மன் அருளால தான் எனக்கு பிள்ளைங்க பிறக்கிற பாக்கியமும் கிடைச்சது. நாகலட்சுமி, என் மகளோட இந்த முகத்தை பார்த்து தெரு பிள்ளைங்க யாரும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறது இல்ல. அதனால இவ எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியல. என் முகத்தை பார்க்க எனக்கே வெறுப்பா இருக்கு. கடவுள் ஏன் உயிரோட வச்சிருக்காங்க தெரியல. இதுக்கு என்னாச்சு? நாங்க வீடு கட்ட வாங்கின இடத்துல ஒரு பெரிய புத்து இருந்தது. அதை என் வீட்டுக்காரர் இடிச்சது மட்டும் இல்ல, அங்கிருந்த எல்லா பாம்புகளையும் கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் என் மகளோட முகம் இப்படி ஆயிடுச்சு. தன்னை தப்ப ஒத்துக்கிட்டு அம்மா நாகம்மாவுக்கு சேவை பண்ணுங்க. ஒத்துக்கு தினமும் பூஜை பண்ணி பிரதட்சணம் செய்யுங்க. எல்லாம் சரியாயிடும். இருக்கட்டுங்க புரோகிதரே. ஐயா, நம்ம சம்பிரதாய பிரகாரம் பெண்ணுக்கு 25 வருஷம் நிறைஞ்சப்புறம் தர்மகர்த்தா பட்டம் கட்டுறது வழக்கம். ஆமா, இப்போ என் பிள்ளை சிவலிங்கத்துக்கு இந்த ஆவணியோட 25 பூர்த்தி ஆயிடும். ஆகையினால் அவனுக்கு தர்மகர்த்தா பட்டம் கட்டணும்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். சரி. அப்பன் பொண்ணு நான் இல்லையாப்பா? வா, நானே பரிசுல ஓட்டிட்டு போறேன். அப்படியா? பாத்துக்கிட்டது நான் பரிசுல எப்படி ஓட்டுறேன்னு. என்னது போக என்னையே கைப்பிடிச்சு எழுதுறீங்க? உங்க பொண்ணாட்டி அங்க இருக்கா. கைய விடுங்களேன், கைய விடுங்க. என்னங்க இங்க வாங்க, பாருங்க பேச இவரே பேச மாட்டேங்கிறாரு. லட்சுமி, மகாபாரதத்துல குருட்டு திருதராஷ்டிர ராஜாவோட மனைவி காந்தாரி கண்ணுல துணியை கட்டிக்கிட்டு பெரிய பதிவிரதை ஆனா. பொண்டாட்டி ஊமன்னு இவன் பேசுறத விட்டு சதிவிரதன் ஆயிட்டான். இதோட வேலையா? வாங்க. ஐயோ, என்னது இது? நீ பூஜை பண்ற லட்சணம். நாங்க வீடு கூட நெருப்பு பத்திடுச்சுன்னு பயந்து ஓடி வரோம்.
பாரு, நான் என்ன பண்ணாலும் அக்கறையோட பக்தியோட ஒழுங்காதான் பண்ணுவேன். இன்னைக்கு ஸ்ரீராமநவமி இல்லையா, அதனால என் கணவருக்கு ராமர் வேஷம் போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த கடவுளையும் கண்டதில்லை இல்லையா, அதனால எல்லா கடவுளையும் என் கணவருக்குள்ளேயே பார்க்கணும்னு ஆசை. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முகூர்த்தம் பிரமாணமா இருக்கு போங்க. ரொம்ப சந்தோஷம். அன்னபூர்ணி, இது நிறைஞ்ச சுமரியா இருக்கணுமா? புரோகிதரே, நீண்ட ஆயுளோட இருக்கணும்பா. அப்பா அண்ணன் 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 தர்மகர்த்தா வாழ்கன்னு சொன்னா நன்னா இருக்கும் குழந்தை. அப்பா. ஆமாப்பா. இதுவரைக்கும் நம்ம கிராமத்துக்கு போலீஸ்காரங்க வந்ததில்லை, நம்மவங்க யாரும் கோர்ட்டுக்கு போனதில்லை. அந்த காலத்திலிருந்து நம்ம குடும்பத்தார் தான் தர்மகர்த்தா ஸ்தானத்துல உட்கார்ந்து நியாயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தர்மகர்த்தா ஸ்தானங்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி. தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றவாளி தண்டனையிலும் தப்பினாலும் ஒரு நிரபராதிக்கு தண்டனை தரவே கூடாது. இந்த தர்மகர்த்தா ஸ்தானத்துல உட்காரணும்னா சரீரம், வாக்கு, மனசு சுத்தமா இருக்கணும். அப்பா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நியாயம் தர்மத்தின் மறு உருவமா இருப்பேன். எனக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு இன்னொருத்தரோட அவர் குடும்பம் பண்ணிட்டு இருக்காரு. நானும் பொண்ணுதானே, இல்ல எனக்கு என்ன குறைச்சல்? என்கிட்ட இல்லாத அழகு அவகிட்ட என்ன இருக்கு? என்னது, உனக்கு தாலி கட்டி உன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட குடும்பம் பண்றான்னு நீ சொல்றியா? ஆமா இசமா, என்ன மோசம் பண்ணிட்டாரு, எனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு. எனக்கு தாலி கட்டிட்டு யாரோ ஒரு நடத்த கட்டவளோட ஒரு வெக்கம் இல்லாம குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. மருதையா, இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிஜம்தானா? நிஜம்தான் நிஜமா. இந்த அம்மாவை விட்டுட்டு கங்கம்மாவோட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாருங்கய்யா, வேற எந்த தப்பு தண்டாவும் செய்யல. நான் கடவுள் சந்நிதியில தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நியாயமான முறையில தான் குடும்பம் நடத்துறேன். அதாவது நீ இந்த அம்மாவுக்கும் தாலி கட்டி இருக்க, கங்கம்மாவுக்கும் தாலி கட்டி இருக்கல்ல? ஆமாங்க எஜமா. அது தப்பு இல்லையா? அப்படி எனக்கு தோணல எஜமா. ஆஹா, ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பேசுறியா நீ? கட்டவ உயிரோட இருக்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி குடும்பம் பண்றது இந்து சாஸ்திரப்படி தப்பு. நீ தப்பு பண்ணிருக்கிறதுனால எந்த கையால கங்கம்மா கழுத்துல தாலி கட்டினியோ அந்த ரெண்டு கையையும் வெட்டணும்னு நான் இந்த தர்ம பீடத்து மேல உட்கார்ந்து தீர்ப்பளிக்கிறேன். ஐயா, அவர் தப்பு பண்ணிருக்கான்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவரா தப்பு பண்ணல, எனக்காக தப்பு பண்ணாரு. ஒருத்தர் கல் எரிஞ்சா கல்லுக்கு தண்டனை தருவீங்களா, எரிஞ்சவங்களுக்கு தண்டனை தருவீங்களா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவர் தப்பு பண்ணது எனக்காக தான். அதனால அவரு கையை வெட்டுறதுக்கு பதிலா நீ கழுத்தை வெட்டிடுங்க ஐயா, நீ கழுத்தை வெட்டிடுங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும், எல்லா ஆஸ்திகளும் அவங்களுக்கே சேரட்டும். எனக்கு வேண்டாம் சாமி, என்ன கொன்னுடுங்க.
என்னம்மா நீ என்ன சொல்ற? அவர் செத்து தொலையட்டும். அவர் கைகளை வெட்ட எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது அவர் ஆஸ்திதான். பாருமா, நீ மருதைய கையால தாலி கட்டிக்கிட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப அவனுக்கு ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது. அவன் போராத காலம் எல்லாம் தொலைச்சிட்டான். எப்ப அவன் பிச்சைக்காரன் ஆனானோ அவனுக்கு ஆதரவா இருக்கிறத விட்டுட்டு தாலி கட்டவங்கிறத மறந்து நீயும் மத்த உன் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவனை அடிச்சு பிடிச்சு வீட்டுல இருந்து வெளியே துரத்திட்டீங்க. அப்ப அவன் கதி இல்லாம சாவர நிலைமையில இருந்தப்ப கங்கம்மா காப்பாத்தி புது வாழ்க்கை கொடுத்தா. வியாபாரத்துக்கு ஒரு வழி காட்டினா. அந்த நன்றி கடனை தீர்க்கிறதுக்காகத்தான் மருதையன் கங்கம்மாவை தன்னோட வச்சுக்கிட்டான். ஆனா இந்த சமூகம் இந்த தொடர்புக்கு ஒத்துக்காது. இந்த ஊர்ல ஜனங்க மத்தியில தலை நிமிர்ந்து வாழணுங்கிற எண்ணத்தோட தான் மருதையன் கங்கம்மா கழுத்துல தாலி கட்டினானே தவிர வேற எந்த சுயலத்தோடையும் இல்ல. கனவு கைய வெட்டணும்னு சொன்னதும் அவ என்ன கஷ்டம் அனுபவிச்சா. இந்த தப்பு என்னது? என் கழுத்தை வெட்டுங்க, அவரை வாழ விடுங்கன்னு சொன்னா. நீ அவரை கைய வெட்டுங்க இல்ல கரத்தை வெட்டுங்க, கவலை இல்ல, உனக்கு அவர் ஆஸ்தி கிடைக்கணும்னு சொன்ன. இந்த உலகத்துல பெண்மைங்கிறது ரொம்ப புனிதமானது. தாய் பெண்ணு, தங்கை பெண்ணு, அக்கா பெண்ணு, நாம பூஜை பண்ற அந்த தேவதையும் ஒரு பெண்ணுதான். இந்த புனிதமான பெண்ணினத்துல பிறந்து அந்த பெண் குலத்தையே அவமானப்படுத்துறியே. இங்க சட்டப்படி எல்லாம் தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு இல்ல. கணவன் மனைவி தொடர்புங்கிறது மனசாட்சி சம்பந்தப்பட்டது. மனசாட்சியின் முன்னிலையில தீர்ப்பு கொடுக்கணும். ஆகையினால கங்கம்மா தான் மருதையனோட நிஜமான மனைவின்னு தீர்ப்பளிக்கிறேன். அட தாய் திருஷ்டி, தகப்பன் திருஷ்டி, ஊரார் திருஷ்டி, உற்றார் திருஷ்டி எல்லாம் தொலையிட்டோம். நீ எப்ப வந்த வாயடி? அது நீங்க பஞ்சாயத்து மேடையில உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்பவே வந்துட்டேன். ஓஹோ. இல்ல மாமா, அந்த பொண்ணு ஆஸ்திக்காக தன் கணவன் கிட்ட தகவல் பண்றா. ஆஸ்திக்காக கணவன் என்ன, ஊட பிறந்தவங்களையும் சாகடிச்சிருவாங்க. பிள்ளைங்க பெத்த தாய் தந்தைய கொன்னுடுவாங்க, தாய் பிள்ளைகளை கொன்னுடுவா. நந்தினி, இது கலியுகம்மா. பிள்ளைங்க அப்பா அம்மாவை சாகடிக்கிற விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அம்மா பிள்ளைங்களை சாகடிக்கிற விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எல்லா அம்மாக்களும் எங்க அம்மா மாதிரி இருப்பாங்க. என்னப்பா என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, உங்க பிள்ளைக்கு நீங்க சரியாவே சாப்பாடு போடுறது இல்லையாமே? சும்மா தமாஷுக்கு சொல்றப்பா. அப்பா, தமாஷுக்கு கூட எங்க அம்மாவை பத்தி யாரும் இப்படி பேசக்கூடாது. இந்த காவேரி அம்மாவுக்கு நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். இந்த தாயால தானே இந்த தொங்க புதுமை கிடைச்சது. அன்னைக்கு நீ தண்ணியில விழாதிருந்தா நான் உன்னை காப்பாத்துற வாய்ப்பே வந்திருக்காது. இந்த அழகு விக்கிரத்தை தரிசிக்கும் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்காது. மகா, ஏ மகா, மகாலட்சுமி, உன் முகத்துல இருந்த தழுமெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆமாமா, ஆமாமா. கண்டு அந்த நாகலட்சுமி சொன்னது உண்மைதான்.
என்ன அந்த நாகதேவதையோட மகிமை. அம்மா ஏய், என்ன நீ பரிமாறுற? சமையலற பொறுப்பெல்லாம் நீ ஏத்துக்கிட்டியா என்ன? என்னைக்கு ஒரு நாள் ஏத்துக்க தானே வேணும். கொஞ்சம் முன்னாடியே ஏத்துக்கிட்டேன். தப்பு என்ன? முன்னாடியுமா நீ எங்க வீட்டுல சமையல் வேலையில செஞ்சுட்டியா? சமையல் வேலை மட்டும் இல்லைங்க, நீங்க கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, ராத்திரியில உங்களுக்கு மெத்த விரிச்சு போடுறது. ஓ, ஒருத்திய இத்தனை வேலை பண்ண வைக்கிறாங்களே, சம்பளம் ஏதாவது பேசி? சம்பளம் எதுவும் வேண்டாம், நான் கேக்குற பொருளை நீங்க கொடுத்தா போதும். சம்பளம் வேண்டாம், பொருள் கொடுத்தா போதும். ஆ? அந்த பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா? என்னது அது நேரம் வரும்போது நான் சொல்றேன். அது இருக்கட்டும், நீங்க பேசிக்கிட்டே இருந்தா வயிறு ரொம்பாது, முதல்ல சாப்பிடுங்க. வெறும் சொத்தை எப்படி திங்கிறது? ஐயோ. போதும் போதும். சிவா, என்னமா அது? முதல்ல நீ சாப்பிட்டா அப்புறம் எனக்கு கொடுக்குற. சிவா, எங்களுக்கு நீ ஒரே ஒரு பிள்ளை, எங்க வம்ச விளக்கு. சமுத்திர பயணத்துல திசை காட்டும் கருவி தொலைஞ்சிட்டா திக்கு தெரியாம போயிடும். அதாட்டம் நீ நல்லா இருந்தா எங்க வீடு நல்லா இருக்கும், நீ நல்லா இருந்தா எங்க ஊரு நல்லா இருக்கும். அதுக்காக என் புள்ளி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அம்மா, நீ நினைக்கிறதாட்ட என்ன யாராவது ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ஏதேனும் ஆனா அது தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லடா. அம்மா, நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. சிவா.